பல 100 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. உனக்கு தெரியும் எனக்கு 2000 கோடி தரேன்னு சொன்னதே வேணான்ட்டு தனியா நிக்கிறேன்னு. நீ இப்படி சொல்லிடுறியா? நான் வரணும்னு. செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா யாரோ 2000 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி சொன்னாங்களாமா. இவர் அவங்க கூட்டணி கட்சிக்கு போகாம நான் தனியா நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி என்னோட தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் சொன்னாங்க, எங்க சொன்னாங்க, எந்த கட்சி சொல்லுச்சு இப்படின்ற அந்த விளக்கத்தை சொல்லணும்ல. சொன்னாங்கன்னு மட்டும் சொன்னா போதுமா? இப்ப ஜோசப் விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா 600 கோடி ரூபாய்க்கு மேல எனக்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டாலின் சார் பாத்தீங்க அப்படின்னா 6 கோடி ரூபாய்க்கு மேல எனக்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எடப்பாடி அவர்கள் 50 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்க செந்தமிழன் சீமான் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா 3,74,00,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாரும் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுல யாரோட சொத்து மதிப்பும் 1000 கோடிக்கு மேல கூட போல. அப்படி பார்த்தாலும் யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமான சொத்து இருக்கவங்க தான் 2000 கோடி ரூபாய் தூக்கி கொடுத்து ஒருத்தரை உள்ள இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது இல்ல. வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுறீங்க அப்படின்றத ஆல்ரெடி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி எல்லாத்துக்கும் பச்சையே தெரிய ஆரம்பிச்சிருச்சு நீங்க ஒரு டுபாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் சரி, நீங்க ஒரு டுபாக்கூர் இல்ல, நான் நியாயமா தான் பேசுவேன், ரொம்ப நியாயமா தான் நடந்துப்பேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த ப்ரூஃப்ஸ் எடுத்து போடுங்க. அப்படி நீங்க போட முடியலனாலும் உங்க தம்பிகள் இருப்பாங்கல்ல, நம் தமிழர் தம்பிகள் தோழர்கள் இருக்காங்கல்ல, முக்கியமா சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்கார்ல, ரொம்ப எல்லாத்தையும் மரியாதையோட ட்ரீட் பண்ற ஒருத்தர், ரொம்ப உன்னதமான ஒருத்தர் இருக்கார்ல, அவரை பாத்தீங்க அப்படின்னா அவரோட யூடியூப் சேனல் போட சொல்லுங்க, பார்ப்போம் அவர் எங்க சொன்னாங்க, யார் சொன்னாங்கன்னு கேட்டுட்டு அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம சொத்து மதிப்பு என்ன இருக்கு எதுன்னு பார்ப்போம். ஏன்னா தெரியணும்ல, மக்களுக்கு தெரியணும்ல எல்லாமே. இப்படி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அதை பிளைண்டா நம்ப கூடாது இல்ல, அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணணும்ல. ஸோ நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி கிணத்தனமான விஷயங்களெல்லாம் விட்டுட்டு அண்ட் ஃபேக் ப்ரொமோஷன்ஸை ஃபேக்கான ஒரு அஜெண்டாவை செட் பண்றதை விட்டுட்டு கொஞ்சம் அரசியல் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த வீடியோ நான் எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு மெயினா சொல்ல போனோம் அப்படின்னா, எப்படி இந்த தடவை நாம் தமிழர் கட்சி தோக்குறதுன்றது 100% உறுதியாயிடுச்சு. அண்ட் இருக்கிற ஓட்டையும் இழக்க போறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்டிகே பாய்ஸ் திட்டிக்கோங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே பாய்ஸ் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அப்ப நான் சொல்றது உண்மையா இருக்குன்ற பட்சத்துல நீங்க எல்லாருமே திருப்பி எனக்கு ரிப்ளை பண்ணணும். இதுதான் நம்மளுக்குள்ள இருக்க டீல். ஓகேவா? அப்படி நீங்க சொல்ற கரெக்டா இருந்துச்சு, 8% மேல 1% வேணாம், 1/2% நீங்க அதிகமா எடுத்துட்டா கூட நான் உங்க எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில உங்க ஐடிஸ்க்கு எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் பண்ணி சாரி கேட்கறேன். இது நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னா செய்வேன், கண்டிப்பா அதை நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ நீங்களும் பண்றதுக்கு ரெடியா இருங்க. யார் சொல்றது நடக்குது அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ.